டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் 8 பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற தலைப்பில் இதுவரை 7 வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது வகுப்பு 8ஐ பார்க்கலாம். அதாவது பார்ட் 8 பகுதி 8 வீடியோவை இப்போது பார்க்கலாம். பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதன் தொடர்ச்சியாக இப்போது பார்க்கலாம். அதாவது புரட்சி தீவிரவாதம். காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டு 1935 இந்திய அரசியல் சட்டப்படி ஆட்சி பொறுப்பேற்றது. தீவிரவாத தேசியவாதிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்தது. இரண்டாம் உலகப் போர் துவங்கி பின் காங்கிரஸ் பதவி விலகியதால் ஏற்பட்ட இரகசிய சூனியத்தை புரட்சி தீவிரவாதிகள் நிரப்பினர். தமிழ்நாட்டில் புரட்சி பாடல்கள் புனையப்பட்டு பொதுக்கூட்டங்களில் பாடப்பட்டன. குறிப்பாக பகத்சிங்கின் தீரம் தியாகம் பற்றிய பாடல்கள் மக்களிடையே புரட்சி தேசிய உணர்ச்சியை ஏற்படுத்தியது. தொழிலாளர் வர்க்க பாதை என்ற நூல் பிரிட்டிஷ் பேரரசு உலகின் பிரம்மாண்டமான சிறை என்றும், புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்கக்கூடாது, அரசாங்க நிறுவனங்களை அழிக்க வேண்டும், போலீஸ் மற்றும் இராணுவ நிலையங்களை தாக்க வேண்டும், ஆயுத புரட்சி செய்ய வேண்டும் என்றும் கூறியது. சிவகாமிநாதன் எழுதிய புரட்சி கவிதைகள் அடங்கிய சுதந்திர முரசு என்ற கவிதை தொகுப்பை ஏ. முத்தையா நாடார் மதுரையில் வெளியிட்டார். சிவகாசி புரட்சி தீவிரவாதிகளின் குவிமையமாக திகழ்ந்தது. துரைசாமி நாடார், தனமூர்த்தி நாடார், கணபதி நாடார் ஆகியோர் தலைமறைவாகி புரட்சி இயக்கத்தை நடத்தி வந்தனர். புரட்சி தீவிரவாத பிரசுரங்களை வெளியிட்டனர். ஒரு பிரசுரம் பிரிட்டனுக்கு சமாதி கட்ட வேண்டும் என்ற துணிச்சல் மிக்க இளைஞர்களை கேட்டுக்கொண்டது. பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூடியிருந்த மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டது. சென்னை பெரம்பூரில் இருந்த ஒரு வீட்டை சோதனையிட்டு மோகன் குமாரமங்கலம், சுப்பிரமணிய சர்மா, ஹனுமந்தராவ், குன்சுப்ப நம்பியார் ஆகிய தலைமறைவு தலைவர்களை கைது செய்தனர். பாசிச புத்தகங்களும் பிரசுரங்களும் கைப்பற்றப்பட்டன. பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிக்க சதி செய்ததாக குற்றம் சாட்டி உடுமலைப்பேட்டையில் நரசிம்ம நாயக்கரையும் அவரது சகாக்களையும் கோவையில் கைது செய்து 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்து பெல்லாரி சிறையில் அடைத்தனர். சிறை கொடுமை தாங்காமல் நரசிம்ம நாயக்கர் உயிரிழந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 7 மற்றும் 8 தேதிகளில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அடுத்த நாள் காந்தி கைது செய்யப்பட்டார். பம்பாய் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய தமிழ்நாட்டு பிரதிநிதிகளான கே. காமராஜர், வேலூர் வி.எம். உபயதுல்லா, திருவண்ணாமலை என். அண்ணாமலை பிள்ளை, சி.என். முத்துரங்க முதலியார், எம். பக்தவாச்சலம், எஸ். சத்தியமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மதுரை அருகே மாப்போ சிவஞானம் கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ் மீது அரசாங்கம் நடத்திய திடீர் தாக்குதலால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தலைவர்கள் போட்ட திட்டம் எதுவும் அறிவிக்காத நிலையில் மக்கள் மனம் போன போக்கில் செயல்பட்டனர். ஆகஸ்ட் போராட்டம் துவங்கியது. காந்தி கைது செய்யப்பட்ட செய்தி எட்டியவுடன் சென்னையில் பூர்ண ஹர்த்தால் கடைபிடிக்கப்பட்டது.
கடைகள் அடைக்கப்பட்டன, தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, கல்விக்கூடங்கள் காலியாக கிடந்தன. தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை அடக்க போலீசார் சுட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ஐரோப்பியர் நடத்திய கடைகள் மீது கற்கள் வீசப்பட்டன. நகரின் பல பகுதிகளில் நடைபெற்ற தடியடி பிரயோகத்தில் பலர் காயமுற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸ் கலகக்காரர்கள் பல குழுக்களாக பிரிந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். சீர்காழியில் உள்ள உப்பனாற்று பாலத்தை வெடிவைத்து தகர்க்க முயன்றனர். அது சம்பந்தமாக தினமணி துணை ஆசிரியர்கள் என். ராமரத்னம், டி.வி. கணேசன், தொழிலதிபர் சுப்பராயன், சேசு ஐயர் ஆகியோர் மீது சதி வழக்கு தொடரப்பட்டது. பல்வேறு நாச வேலைகளுக்கு காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ராஜவேலு உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். கோயம்புத்தூரிலும் சிங்காநல்லூரிலும் பஞ்சாலை தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் தடை உத்தரவை மீறி ஊர்வலம் சென்றனர். போலீசார் குறுக்கிட்டு ஊர்வலத்தை கலைக்க முற்பட்ட போது கலவரம் மூண்டது. கோவை இராணுவ விமான தளம் தாக்கப்பட்டு முழுமையாக எரிக்கப்பட்டது. கோவைக்கு அருகே உள்ள சூலூர் இராணுவ விமான தளமும் கடுமையாக தாக்கப்பட்டது. சுமார் 200 இராணுவ டாங்குகள் நாசமாக்கப்பட்டன. அக்கிளர்ச்சியின் போது இராணுவத்தினர் சுட்டதில் 30 பேர் மாண்டனர். சூலூருக்கு அருகாமையில் இருந்த கிராமத்தில் இருந்த ஆண்கள் கைது செய்யப்பட்டு ஒரு சிறு இடத்தில் 1 வார காலம் அடைத்து வைக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு செய்யப்பட்டது. பல இடங்களில் போலீசாருக்கும் இளைஞருக்கும் இடையே மோதல்கள் நடைபெற்றன. மதுரை பசுமலையில் உள்ள தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். மதுரையில் தடையை மீறி பேசியதற்காக வைத்தியநாத ஐயர், சிதம்பர பாரதி, ராஜாராம் நாயுடு போன்ற பல பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜான்சி ராணி பூங்காவில் தடையை மீறி கூடிய பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பல மணி நேரம் போராட்டம் நடந்தது. துப்பாக்கி சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமுற்றனர். மதுரை வீதிகளில் போலீஸ் வாகனங்கள் நடமாட முடியாதபடி போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. அஞ்சலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. அரசாங்க அலுவலகங்கள் செயலிழந்தன. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத நாயர் மீது திராவகம் ஊற்றப்பட்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே மதுரை மாநகரில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வன்முறை நிகழ்ச்சிகள் பரவலாக நடைபெற்றன. செட்டிநாட்டு இளைஞர்களும் ஆகஸ்ட் கிளர்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். திருவேகம்புத்தூர் சாலையில் உள்ள பாலங்கள் உடைக்கப்பட்டன. சாலையோரங்களில் உள்ள மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. திருவடானையில் பஸ்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. துப்பாக்கிச் சூட்டில் தர்மராஜன் என்பவர் உயிரிழந்தார். பலர் காயமுற்றனர். கட்டுக்கடங்காத கூட்டம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குள் புகுந்து தஸ்தவேஜுகளை கொளுத்தி கட்டிடத்துக்கு தீ வைத்தனர். அப்போது நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு பெண் உட்பட 6 பேர் இறந்தனர். ரிசர்வ் போலீஸ் படையொன்று சர்ஜென்ட் வாலட் தலைமையில் வீடு வீடாக புகுந்து மக்களை கொடுமைப்படுத்தினர். பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் காட்டி கொடுத்த மறுத்த தாய்மார்கள் மானபங்கப்படுத்தப்பட்டனர். செல்லத்துறை தலைமையில் ஒரு கூட்டம் திருவிடானை சப் ஜெயிலை உடைத்து காவலில் வைக்கப்பட்டிருந்த சின்ன அண்ணாமலையும் டி.என். ராமநாதனையும் பிறரையும் விடுவித்தனர். ராஜபாளையத்தில் தேசிய இளைஞர் அணியினர் ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிரம்மாண்ட ஊர்வலத்தை நடத்தினர். காவல் நிலையம் தாக்கப்பட்டது. அதன் அருகே இருந்த 5ஆம் சார்ஜ் மன்னர் சிலை உடைக்கப்பட்டது.
காவல்துறையினர் தடியடி செய்து ஊர்வலத்தை கலைத்தனர். கலைந்து சென்ற ஊர்வலத்தினர் காங்கிரஸ் பொன்விழா மண்டபத்தில் கூடி தங்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்ததோடு அடுத்த நாள் ஹர்த்தால் அனுசரிக்க வேண்டுமென்று மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர். இதற்கடுத்து நெல்லை, தூத்துக்குடி போன்ற நகரங்களில் ஆகஸ்ட் 2வது வாரத்தில் கடையெடுப்பு நடைபெற்றது. கல்வி நிலையங்கள் மூடப்பட்டன. மாணவர்கள் தடை உத்தரவை மீறி ஊர்வலம் சென்றனர். சுதந்திர பிரதேசம் என்று அறிவித்தனர். 1942 ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வன்முறை கலவரங்கள் நடைபெற்றன. அவையாவும் தனிநபர்களாலும் குழுக்களாலும் கூட்டங்களாலும் நடத்தப்பட்டவை ஆகும். அதனால் அப்போராட்டம் ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட மக்கள் இயக்கமாக உருவெடுக்க முடியாமல் போய்விட்டது.